ஆஃபீஸில் ரீசெண்டாக இந்த இன்வெர்ட்டரை வாங்கணும் ஓகேங்களா. இன்வெர்ட்டர் ரேட்டு 25,000 கிட்ட வந்தது ஓகேங்களா. இதில் 200 ஏஹெச் ஆஃப் பவர் இருக்குன்னு போட்டிருக்கு. நான் அதே சமயத்தில் இந்த பவர் பேங்க் ஆன்லைனில் பார்த்தேன். இந்த பவர் பேங்க்கில் 1,00,000 எம்ஏஹெச் ஆஃப் பவர் இருக்குன்னு போட்டிருக்கு. அண்ட் அதோட ரேட்டு வெறும் 6,000 ரூபாய்க்கு கம்மியாக போட்டிருக்கு. எனக்கு டவுட்டு, இந்த பவர் பேங்க்கை இந்த இன்வெர்ட்டருக்கு நான் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ண முடியுமா சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்க சயின்ஸ் பிரேக் டவுன் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த 200 ஏஹெச்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 2,00,000 மில்லி ஆம்பார் ஆஃப் பவர் இருக்குது. அதாவது 1000 மில்லி ஆம்பார் வந்து 1 ஆம்பார்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அதை கரெக்டாக போட்டிருக்காங்க அந்த வால்யூமை. இவங்க வந்து மார்க்கெட்டிங் கிமிக்காக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி 1,00,000 மில்லி ஆம்பார்னு போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து 100 ஆம்பார் இருக்குது, இதில் 200 ஆம்பார். ஸோ அப்போ கூட ஓகே தானே, ஏன்னா 25,000 இது 6,000 தான். ஸோ விலை ரொம்ப கம்மியாக இருக்கே, அப்போ கூட இது ஓகே தானே நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் இன்னொரு பேராமீட்டர் வருது. இதில் என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த பவர் பேங்க்கில் லித்தியம் பாலிமர்ன்ற ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே போட்டிருக்கு. லித்தியம் பாலிமர் பேட்டரியோட வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் ஓகேங்களா. இந்த இன்வெர்ட்டரில் லெட் ஆசிட்னு ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லெட் ஆசிட் பேட்டரியோட வோல்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஓகேங்களா. ஓகே, ஸோ அதனால் இந்த பவர் பேங்கை விட இதில் வந்து வோல்டேஜ் 4 மடங்கு அதிகமாக இருக்குது. ஃபைன். பட் எது தான் வந்து பெட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம வாட் ஆர் அப்படின்ற ஒன்று கேல்குலேட் பண்ணணும். இந்த வாட் ஆர் தான் ஒரு பேட்டரிக்குள்ளே உண்மையிலே நம்ம எவ்வளோ பவரை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றத நம்மளுக்கு கரெக்டாக சொல்லும். இந்த வாட் ஆர் ஒரு பேட்டரிக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். ஒரு பேட்டரியில் ஆம்ப் பவர் ஏஹெச் எவ்வளோ இருக்கோ அது கூட அதோடைய வோல்டேஜை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த வாட் ஆர் கிடச்சிரும். இப்போது இந்த இன்வெர்ட்டரில் வந்து 200 ஆம்பார் இருக்குது. இதோடைய வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். அப்போ 12 × 200 பண்ணிங்கன்னா இதோடைய எனர்ஜி கெப்பாசிட்டி நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ 12 × 200 பண்ணிங்கன்னா 2400 வாட்டார் இதுக்குள்ளே அவ்வளோ வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி இதுக்கு வருவோமே, இதில் வந்து 100 ஏஹெச் இருக்குது. இதோடைய வோல்டேஜ் எவ்வளோ 3.7. 100 × 3.7 போட்டால் நம்மளுக்கு வெறும் 370 வாட்டார் தான் கிடைக்கும். ஸோ இதில் 370 வாட்டார் ஆஃப் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ண முடியும். இந்த இன்வெர்ட்டரில் நம்மளால் வந்து 2400 வாட்டார் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ரெண்டுமே அதோட ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் அதோட யூஸ் கேஸுக்கு ஒர்த்து தான். ஏன்னா இதை டிசைன் பண்ணது வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சின்ன சின்ன ஃபோன்ஸு, மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கும் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம வீட்டில் சிஸ்டமு, லைட்டு, ஃபேனெல்லாம் வந்து ரன் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டுமே அதோட யூஸ் கேஸில் அதோட ப்ரைஸுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் தான். அதனால் இது ரெண்டுமே இதுக்கு ஆல்டர்னேட்ஸ் கிடையாது. ஆனால் இந்த 2 ப்ராடக்ட்டுமே நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு இதோட லிங்க்ஸ் வேணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்பேன், செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இது போல் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற திங்ஸில் இருக்க சயின்ஸு, அதுக்குள்ளே இருக்க இன்ஜினியரிங் பிரேக் டவுன்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ENN சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.